Yes, very good evening, everyone. One journey, 70 days, 70 voices, 70 books, and countless lessons. Welcome to Super 70 Series 2, Day 34. நான் உங்கள் host ஷமீமா. எஸ் நம்ம 70 டேஸ் 70 பார்ட்டிசிபன்ட் 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ் என்ற பியூட்டிஃபுல் லேர்னிங் ஜேர்னியில் இன்னைக்கு நம்ம டே 34 ரீச் பண்ணிட்டோம். ஸோ கடந்த நாட்களா பல இன்ஸ்பைரிங் ப்ரெசென்டரை மீட் பண்ணோம், பல வண்டர்ஃபுல் புக்ஸை டிஸ்கவர் பண்ணோம் அண்ட் ஒவ்வொரு புக் மூலமாகவும் நம்ம லைஃபுக்கு ஒரு புது தாட்டை எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம ஜேர்னியில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் புக், இன்னொரு இன்ஸ்பைரிங் ப்ரெசென்டர் அண்ட் இன்னொரு வேல்யூபிள் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கு. எஸ், ஸோ லெட்ஸ் கண்டினியூ அவர் சூப்பர் 70 ஜேர்னி வித் தி சேம் எனர்ஜி அண்ட் enthusiasm. Are you ready? Let's begin today's session. Yes, now it's my pleasure to introduce today's presenter. இன்னைக்கு நம்மளுடைய டே 34 presenter மிஸ்ஸஸ் அஸ்மா நிசா மேம். ஒரு கவுன்சிலிங் சைக்கோதெரபிஸ்ட் அண்ட் லைஃப் ஸ்கில் கோச். மென்டல் வெல்பீயிங், பர்சனல் growth அண்ட் லைஃப் ஸ்கில் பத்தி பீப்புளுக்கு கைடன்ஸ் கொடுத்துட்டு வராங்க. ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ ஆஃப் பீஸ் மைண்ட் கன்சல்ட் ட்ரைனிங் அண்ட் எம்ஏஹெச் உமன்ஸ் ப்ராடக்ட்ஸ். கவுன்சிலிங், கோச்சிங் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் மூலமா பீப்புளோட பர்சனல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு வேல்யூ கிரியேட் பண்ணி தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டும் வராங்க. இன்னைக்கு மேம் ரிவ்யூ பண்ண போற இன்ஸ்பைரிங் புக் பவுண்டரிஸ். ஐ ஹோப் டுடேஸ் பிரசன்டேஷன் நம்ம பர்சனல் லைஃபுக்கும் ரிலேஷன்ஷிப்புக்கும் யூஸ்ஃபுல்லான பல இன்சைட்ஸை கொடுக்கும். ஸோ லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் அஸ்மா நிசா வித் எ பிக் விர்ச்சுவல் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். மேம், த விர்ச்சுவல் ஸ்டேஜ் இஸ் யுவர்ஸ். ஓவர் டு யூ. Thank you. Thank you so much, Sangha sister. Thank you. Hi, good evening, all. Can you hear me? Yes. Yeah, okay. எல்லாரும் நிறைய புக்ஸோட ரிவ்யூஸ்லாம் நிறைய லெசன்ஸோட கேட்டிருப்பீங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பவுண்டரிஸ். பவுண்டரிஸ்ங்கிற புக்கை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். குயிக்கா, உங்களுக்கு ஒரு வீடு இருக்கணும் அப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு இமேஜினரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா? அதாவது எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடு இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி வீடு இன்னர் சைட்ல எப்படி இருக்கணும், அவுட்டர் சைட்ல எப்படி இருக்கணும்னு லைட்டா இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் பேசுறது கேக்குதுங்கல்ல சிஸ்டர்? கேக்குதுங்களா? ஓகே, சூப்பர். ஓகே, அதாவது நம்மளோட லைஃப்ல நம்ம எல்லா நேரமும் என்ன பண்ணுவோம்னா, யாராவது ஒருத்தவங்க நம்ம கிட்ட ஹெல்ப் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்பயாச்சும் நம்ம செய்ய முடியாதுன்னு நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணுவோம். அந்த டைம்ல நமக்கு ஏதாவது வேலைகள் இருந்திருக்கலாம். பட் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அச்சோ அதை செய்ய முடியாம போயிடுச்சுன்னு சொல்லி அது அர்த்தராத்திரியா இருந்தாலும் அவங்க கிட்ட போயிட்டு கில்ட்டியா ஃபீல் பண்ணி சாரி கேட்கிற பர்சன்ஸும் நம்மள பல பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நமக்கு அவங்க கேட்கிற விஷயத்த நம்ம செஞ்சு கொடுக்கலன்னா நாம அவங்க கிட்ட நல்லவங்களா இருக்க முடியாதோ, ஒருவேளை அவங்க நம்மள அன்பானவங்க இல்ல அப்படின்னு நினைச்சுப்பாங்களோ, நம்மள தப்பா அவங்க ஃப்ரேம் பண்ணிடுவாங்களோன்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை யோசிச்சுக்கிட்டே இருப்போம். சோ இந்த மாதிரி நிறைய விஷயம் நம்ம லைஃப்ல நடந்திருக்கும். அதே மாதிரிதான் இங்க ஒருத்தவங்க ஷெர்ரி அப்படின்ற ஒரு பர்சன், அதாவது இந்த ஆத்தர் ஆரம்பிக்கும் போதே ஒரு கதையோட தான் ஆரம்பிக்கிறாரு. ஷெர்ரிங்கிற பர்சன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவங்களோட ரொட்டீன் லைஃப்ல மார்னிங் எப்பவும் போல எழுந்திருக்கும் போதே அவங்க கணவர் என்ன பண்ணுவாராம், எனக்கு காஃபி போட்டு கொடு, டிஃபன் செஞ்சு கொடு, என்னோட ட்ரெஸ் அயன் பண்ணி கொடுமா அப்படின்னு எல்லாத்தையும் சொல்ல சொல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க சொல்ற எல்லா ஒர்க்ஸையும் பண்ணிட்டு இருப்பாங்க. மதியம் லஞ்ச் கட்டிட்டியாமா, நான் கிளம்பட்டுமா, நீ ஸ்கூலுக்கு பசங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு நீ அதுக்கப்புறம் ஆபீஸ் கிளம்பிப்போன்னு சொல்லுவாராம். சரிங்க, நானும் பாத்துக்கிறேங்கன்னு சொல்லி அவங்களும் கிளம்பி ஆபீஸ்க்கும் போயிடுவாங்களாம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு. அங்க ஆபீஸ்க்கு போய் அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா அங்க பாஸ் சொல்லுவாராம், இன்னைக்கு நம்மளோட எம்ப்ளாயிஸ்ல இந்த ஆள் வரல, சோ அவங்க முடிக்க வேண்டிய ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, நீதான் அதுக்கு சரியான ஆளு, சோ அதனால நீ கொஞ்சம் புடிச்சு கொடுத்துருமா, இது உன்னோட வேலை இல்லைன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு லைட்டா ரெக்வஸ்ட் பண்ணி கேட்ட உடனே அவங்களும் சலிக்காம உடனே நான் சரிங்க சார் நான் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அதே மாதிரி பக்கத்துல அவங்க கூட வேலை பார்க்குற ஒரு கொலிக்கு ஏதோ ஒரு டவுட் ப்ராஜெக்ட் ஒர்க்ல வந்திருக்கு. அதுக்கு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, அவங்க அவங்க கிட்ட கேட்ட உடனே சரி நான் இதை பண்ணி கொடுக்குறேன், உனக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க.
இதெல்லாம் முடிச்சிட்டு லஞ்சுக்கு போய் சாப்பிடலாம், அப்பாடா எப்பயாவது கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்காரலாம் அப்படின்னு யோசிக்கிற டைம்ல ஒரு ஃபோன் கால் வருது. அது யாருன்னு பார்த்தா அவங்களோட ரொம்ப நாள் பேசாம இருந்த ஒரு ஃப்ரெண்டு திடீர்னு கால் பண்றாங்க. அவங்க பேச ஆரம்பிச்சாங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு 1 ஹவர் தான் லஞ்ச் டைமே. அந்த 1 ஹவர் லஞ்ச் பிரேக்லயும் அவங்களோட பிரச்சனைகளை சொல்லி ஃபுல்லா பேசி முடிச்சிட்டாங்க. அவங்களுக்கு அந்த கான்வர்சேஷனை கேட்கறதுக்கு விருப்பமே இல்லதான். ஆனாலும் என்ன பண்றது, ரொம்ப நாளுக்கு அப்புறம் கால் பண்ணிருக்காங்க. இப்ப நம்ம பேசல, நம்ம வச்சுட்டோம்னா அவங்க தப்பா நினைச்சுப்பாங்களே, என்ன பண்றது அப்படின்னு வேற வழியே இல்லாம அந்த லஞ்ச் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க அந்த ஃபோன் கால்லயே அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா கண்டினியூ பண்ணியிருந்திருக்காங்க. கடைசியில இந்த லஞ்ச் பிரேக்கும் முடிஞ்சிச்சு. ஈவினிங் அவங்களோட ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கும் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பசங்க ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. நார்மலா எப்பவும் போல டின்னர் ஹஸ்பண்டுக்கே செய்ய வேண்டிய அவங்களுக்கு ஹாட் பேக்ல பேக் பண்ணி வச்சுட்டு அவங்க படுக்கிற நேரத்துக்கு போயாச்சு. அன்னைக்குதான் ஷெர்ரி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு விஷயத்த யோசிச்சிருக்காங்க. அதாவது நம்ம இன்னைக்கு டே முழுக்க காலையில எந்திரிச்சோம், என்னென்ன வேலை எல்லாம் பார்த்தோம், நமக்குன்னு ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டோமா, எதுவுமே செய்யலங்க, நமக்குன்னு எந்த வேலையும் பார்த்துக்கல அப்படின்னு ரொம்ப குட்டியா ஃபீல் பண்ணாங்களாம். அந்த நேரம் பார்த்தா அவங்க ஹஸ்பண்ட் கூட அவங்க கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காங்க. அது கூட அவங்க காதுல வாங்காம அவங்களுக்கு நான் பிரைவேட் ரூம்ல போயிட்டு அவங்க தூங்கிட்டாங்க. தூங்கலாம்னு தான் போயிருக்காங்க. ஆனா இன்னும் தூங்க ஆரம்பிக்கல. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, அச்சச்சோ இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஹஸ்பண்ட் கூப்பிட்டாங்களே, அவங்க ஏதோ நம்ம கிட்ட கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க, நம்ம அதை கூட காதுல வாங்காம நம்ம பாட்டுக்கு வந்துட்டோம். எழுந்து போய் கேட்கணுமா, ஆனா ரொம்ப டயர்டா இருக்கே, எப்படி போய் கேக்குறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்க, பெட்லயே படுத்துட்டு தூங்காம அந்த கில்ட்டிலேயே அந்த நைட் ஃபுல்லா தூங்காம முழிச்சிருந்து அதே யோசனையிலே இருக்காங்க. சோ இப்ப இந்த கதையில உங்களுக்கு என்ன புரிய வருது, அதாவது எந்த இடத்துலயுமே தன்னால முடியாதுன்னு அவங்க அந்த வார்த்தையை சொல்லவே இல்லை. இதே அதாவது ஒரு சாதாரண நாள் தான், அத கூட அவங்களால ஹேண்டில் பண்ண முடியல, தனக்கு தேவையானதை செஞ்சுக்க முடியல. இது மாதிரிதான் நம்மள பல பேரும் நம்மளோட வாழ்க்கையில, அதாவது ஒரு நாள் மட்டும் இல்ல பல நாள் இப்படியே கடத்திட்டு போயிருக்கோம். அது நமக்கே தெரியாம இருக்கு. சில பேர் அதை ரியலைஸ் பண்ணிருப்போம், அதுல இருந்து வெளில வர முடியாம இருந்திருக்கும். சில பேர் அதுல இருந்து இன்னும் அதுக்குள்ளேயே உழப்பிட்டு இருந்திருப்போம். இதுதான் விஷயம். அதாவது நம்ம அது எதுக்காக நம்ம பண்றது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கான பவுண்டரிஸ நம்ம செட் பண்றது இல்ல. அதுதான் உண்மை. பவுண்டரிஸ்ங்கிறது நமக்கான வரையறை, நமக்கான லிமிடேஷன். ஃபர்ஸ்ட் நம்ம யாருக்கிட்ட எப்படி பேசணும், நமக்கு என்ன தேவை, அவங்களுக்கு நம்ம ஒரு விஷயத்த செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணணும். அதுக்குதான் எடுத்த உடனே உங்ககிட்ட சொன்ன உங்களோட இமேஜினரி ஹோம நீங்க இமேஜின் பண்ணி வச்சுக்கோங்க. பவுண்டரிங்கிறது நம்ம வீட்டை சுத்தி இருக்கிற வேலி மாதிரி. ஐ மீன் நீங்க நினைக்கிற மாதிரி காம்பவுண்ட் சுவரெல்லாம் கிடையாது, வேலி மாதிரி. அந்த வேலிக்கு கதவும் இருக்கும். சோ அந்த வேலிக்குள்ள நடக்கிற, அதாவது உங்க இன்னர் ஹோம்குள்ள நடக்கிற என்ன எமோஷன்ஸா இருக்கலாம், என்ன ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், இல்ல என்ன மாதிரியான விஷயங்களா இருக்கலாம், அது உங்களோட பொறுப்பு, அது உங்களை சார்ந்தது. அந்த அதுக்கப்புறம் அந்த வேலிக்கு வெளியில இருக்கிற நடக்கிற என்ன விஷயங்களா இருந்தாலும், அந்த வேலியை தாண்டி நடக்கிற எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் அது உங்களை சார்ந்தது இல்ல, அது உங்க கண்ட்ரோல்லையும் இல்லை. ஓகேங்களா? இதுதான் பவுண்டரிஸ். ஃபர்ஸ்ட் இது விளங்கி இருக்கும்னு நான் நம்புறேன். அதுக்கு அடுத்தது இப்போ பவுண்டரிஸ் எல்லாம் ஓகே தான், அது ஃபர்ஸ்ட் என்னென்ன விஷயத்துல எல்லாம் நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? அதாவது ஃபர்ஸ்ட் எமோஷன்ஸோட கனெக்டா இருக்கும். அதாவது பவுண்டரிஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எமோஷன்ஸ் அந்த சம்பந்தப்பட்டதுல ஃபர்ஸ்ட் நம்ம எமோஷன்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ண கத்துக்கணும். அந்த எமோஷன்ஸ அடுத்தவங்க சொல்லவே கூடாது. நீ இந்த நேரத்துலதான் சிரிக்கணும், இந்த நேரத்துலதான் அழணும்னு சொன்னா நம்ம ஏத்துப்போமா? இல்ல இந்த எமோஷன்ஸ என்னால கண்ட்ரோல் பண்ண முடியுது, அதுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு, நான் சிரிக்கணும்னா சிரிப்பேன், நான் அழணும்னா அழுவேன், அது என்னோட விருப்பமா தான் இருக்கணும், அது இன்னொருத்தவங்க கையில போக கூடாது. என்னைக்குமே நம்மளோட எமோஷன்ஸ் நம்ம கிட்டதான் இருக்கணும், அது அடுத்தவங்க கிட்ட போகவே கூடாது. செகண்ட் திங் பாத்தீங்கன்னா பிலீவ்ஸ். அதாவது நம்ம ஒரு விஷயத்த நம்பணும்னா அது நாம தான் அதை நம்பணும். இந்த விஷயத்த நான் நம்பணும்னு நினைக்கிறேன்னா அதை நான் நம்புறேன், இதை நம்ப கூடாதுன்னு நினைக்கிறேன்னா நான் நம்ப மாட்டேன். இப்ப கடவுள் இருக்காருன்னு நான் நம்புறேன்னா ஆமா இருக்காருன்னு நான் நம்புவேன். கடவுள் இல்ல அப்படின்னு சொல்லி நம்புறேன்னா ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி நான் நம்புவேன். இதுல இந்த விஷயம்லாம் நீ செய்யறதுலாம் முட்டாள்தனமானதுன்னு அடுத்தவங்க சொன்னா அதை நான் நம்ப மாட்டேன்.
அதை ஏத்துக்க கூடாது. ஏன்னா அதுதான் ஒன் ஆஃப் த பவுண்டரிஸ். சோ அடுத்தவங்களோட விஷயங்களை வந்து இங்க திணிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம தேர்ட் ஒன் வந்து நம்ம டிசிஷன் அண்ட் ஆக்ஷன்ஸ். அதாவது நான் எடுக்கிற முடிவுகளும் சரி, நான் செய்யற செயல்களும் சரி, என்ன சார்ந்ததா நான் எடுக்கக்கூடிய முடிவுகளின் அடிப்படையில தான் இருக்கணும். அத வந்து அடுத்தவங்க என்கிட்ட சொல்ற ஒரு விஷயமா இருக்கக்கூடாது. நீ இப்படி பண்ணுனா இந்த மாதிரி நடக்கும், இந்த மாதிரி முடிவு எங்ககிட்ட கேளு, நாங்க சொல்றோம், அடுத்தவங்கள்ட்ட தான் கேட்காம நீயா முடிவெடுத்து நீயா நடந்துப்பியா அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா அதுல நீங்க தெளிவா இருக்கணும். ஏன்னா ஒருத்தவங்களுடைய அவங்கவுங்களுடைய என்வரான்மெண்ட்டை பொறுத்து தான் ஒருத்தவங்களோட லைஃப்லயும் முடிவெடுப்போம். அந்த முடிவை நம்ம அடுத்தவங்க கிட்ட கொடுத்தோம்னா அவங்க சின்ன வயசுல இருந்து வளர்ந்து வந்த அந்த என்வரான்மெண்ட்டை பொறுத்து தான் அந்த முடிவை அவங்க சொல்லுவாங்க. அதை வேணா கன்சிடர் பண்ணாமே தவிர அததான் முடிவு லாஸ்ட் டிசிஷனா எடுத்துக்க கூடாது. சோ நம்ம அதை கன்சிடர் பண்ணி நமக்கு எது ஒத்து வரும் வராதுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணணும். அடுத்தது வேல்யூஸ். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், என்ன மாதிரியான விஷயங்களை முன் வைக்கணும், எந்த விஷயங்களை சரி தப்புன்னு நான் முடிவெடுத்து அந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே நான் தான் அதை அனலைஸ் பண்ணணும். சோ அந்த வேல்யூக்கு மதிப்பு கொடுக்கணும். அதை அடுத்தவங்க கிட்ட கொடுத்து நான் அதை பண்ணக்கூடாது. அடுத்தது நம்மளோட பாடி. இந்த ஸ்கின் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்கின்ன உள்ள இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, அதுக்கு வெளியில இருக்கிற விஷயமா இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் அது நம்மளுடைய பொறுப்பு தான். அதாவது இந்த ஸ்கின்ல மேல படுற வரைக்கும் சொல்ல வரும். அதுக்கு அப்பாற்பட்டு உள்ளது நம்ம கண்ட்ரோல்ல கிடையாது. இது வரைக்கும் தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கு. சோ நம்ம ஸ்கின்ல உள்ள இருக்கிற நம்மளோட பாடி பார்ட்ஸ்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இல்ல அதை எப்படி பாதுகாப்பா பாத்துக்கிறது, அதை எப்படி கரெக்டா மெயின்டைன் பண்றது, அது எல்லாமே நம்ம கிட்ட இருக்கு. நம்ம கிட்ட நம்மளோட பொறுப்புல இருக்கு. அதை சரியா பாத்துக்க வேண்டிய கடமை நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கின், அதாவது நம்ம மேல யார் உரிமை எடுத்துக்கணும், யார் நம்மள தொடணும், எந்த வரையறைக்குள்ள தொடணும், யார் நமக்கு உரிமைப்பட்டவங்க, யார் எந்த எல்லைக்குள்ள வச்சு அவங்கள நம்ம பார்க்கணும், ஒரு ஹேண்ட்ஷேக் கூட யாரை நிறுத்தணும் அப்படிங்கிற வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம அந்த வரையறைக்குள்ள வைக்கணும். இததான் இந்த ஆத்தர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க பவுண்டரிஸ் வைக்கும் போதே ஃபர்ஸ்ட் இந்த அடிப்படை விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நம்ம சரி இத வந்து இந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ஆனா அது எப்படி நம்ம வந்து பவுண்டரிஸா மாத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா, அத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஹானஸ்டா உண்மையா ஒரு விஷயத்த ஒருத்தவங்க கிட்ட நம்ம கன்வே பண்றோம். இந்த விஷயம் உங்ககிட்ட பிடிச்சதுப்பா, இல்ல இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி நம்ம ஓப்பன் டாக் கொடுக்கணும். ஓகேங்களா? அத வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஓப்பன் டாக் கொடுக்கணும். நம்ம என்ன பண்றோம்னா அதெல்லாம் இல்லாம நம்ம மறைச்சு மறைச்சு அவங்க நம்மள பத்தி ஏதாவது நினைச்சிருவாங்களோ, நம்ம தப்பா நினைச்சிருவாங்களோ, நம்மள வந்து என்ன நம்மள பார்த்து இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்னு நம்மள பத்தி ஒரு தப்பான பிம்பம் அவங்களுக்குள்ள வந்துருமோ, நமக்குள்ள இருக்கிற அழகான நட்பு அந்த இடத்துல உடைஞ்சிடுமோ அப்படின்னு அவங்க பயந்துகிட்டே அதை சொல்லாம நம்மள பல பேர் நம்ம விட்டுருவோம். அப்படி இல்லாம இந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா ஹானஸ்டியா அவங்க கிட்ட இருக்கிற எந்த விஷயமா இருந்தாலும் உண்மையா உள்ளதை பத்தி சொல்லணும். அடுத்தது டிஸ்டன்ஸ். அதாவது எனக்கு பிடிக்காத ஒரு இடம் இருக்கு, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நாங்க கூப்பிடுறாங்க, நான் அந்த இடத்துக்கு போக விரும்பவே மாட்டேன். ஆனா அவங்களுக்காக நான் போயே ஆகணும் அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வந்தா கூட அந்த இடத்துல நான் வந்து என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல அது என் ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த இடத்துக்கு நான் போகாம என்னோட டிஸ்டன்ஸ நான் கரெக்டா மெயின்டைன் பண்றதுக்கு பேரும் பவுண்டரிஸ் தான். அது நான் அப்படிதான் நான் செட் பண்ணணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்தது டைம். நான் ஒருத்தவங்களுக்கு டைம் கொடுக்குறேன்னா யாருக்கு எந்த அளவுல கொடுக்கணும், எவ்வளவு தூரத்துக்கு கொடுக்கணும், எத்தனை மணி நேரத்துக்கு கொடுக்கணும், அந்த டைம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டிய விஷயம் அது என் பொறுப்புலதான், என்கிட்ட தான் இருக்கணும். அதை அடுத்தவங்க முடிவு பண்ணக்கூடாது. நான் எப்ப வேணாலும் நான் கால் பண்ணுவேன், நீ எடுத்துதான் ஆகணும்னு சொல்றவங்க பாஸா இருந்தா கூட, சார் நீங்க என்னோட ஆபீஸ் டைம் வரைக்கும் நீங்க எப்போ கால் பண்ணாலும் நான் எடுப்பேன். ஈவன் நான் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் 9 மணிக்கு மேல எந்த ஆபீஸ் ஒர்க் சம்பந்தப்பட்ட நீங்க கால் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். ஏன்னா அது என் ஃபேமிலிக்கான டைம், என்னோட பிரைம் டைம், அதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். நீங்க அந்த இடத்துல பேசணும். சோ இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம்னா அந்த எல்லா இடத்துலயுமே
நமக்கான ப்ரையாரிட்டின்னு வரும்போது நம்ம அதை விட்டு கொடுக்காம நம்ம என்ன பண்ணிடுறோம், இல்ல சார், ஓகே, எஸ் எஸ் எஸ்ன்னு சொல்லி அந்த நோங்கிற வார்த்தையே பல நேரம் மறந்துடும். அதோட மட்டும் இல்லாம நம்மளுடைய எமோஷன்ஸ், அந்த எமோஷன்ஸ் மத்தவங்க ஹேண்டில் பண்ற மாதிரி நம்ம வச்சிடறோம். உண்மை அதுதானே. அததான் இந்த ஆத்தர் இவ்வளவு அழகா சொல்றாரு. நம்ம எமோஷன்ஸ் நமக்குள்ளதான் இருக்கணும். ஒருத்தவங்க நம்ம இந்த இடத்துல அழணும், இந்த இடத்துல அழக்கூடாதுன்னு அடுத்தவங்க சொல்லி நம்ம அழமாட்டோம்ல. சோ அந்த எமோஷன்ஸ்க்கு நம்ம தான் பொறுப்பா இருக்கணும். எப்படி எல்லார்கிட்டயும் நம்ம எஸ் 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 சொல்றது நல்ல விஷயம்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு நம்ம சொல்றோமோ அந்த அளவுக்கு நம்ம நோய் யூஸ் பண்ண மாட்டேங்கிறோம். நோ சொல்லாம இருக்கிறது எந்த லெவலுக்கு தப்போ அந்த அளவுக்கு எஸ் நம்ம எல்லா இடத்துக்கும் சொல்றதும் தப்புதான். அது மட்டும் இல்லாம நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நம்மள சுத்தி இருக்கிறவங்க, நம்ம கொலீக்ஸா இருக்கட்டும், நம்ம ரிலேட்டிவ்ஸா இருக்கட்டும், இல்ல நமக்கான பர்சன்ஸா இருந்தாலும் கூட அவங்க கிட்ட நம்ம நோ சொன்னா அவங்க நம்ம விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. ஈவன் நம்ம ஃப்ரெண்ட்ஸா கூட இருக்கலாம், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், நம்மளுடைய பார்ட்னரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். நம்ம நோ சொல்றதுனால அவங்க பிரிஞ்சு போயிடுவாங்கங்கிற பயத்திலேயே அது நமக்கு வலிச்சாலும், அது ஒரு கொடுமையான விஷயமா இருந்தாலும், நம்மளால அதை செய்யவே முடியலனாலும் நம்ம என்ன பண்ணிடுறோம்னா அந்த இடத்துல எஸ் மட்டும் தான் சொல்றோம். உண்மையா அன்பா இருக்கிறவங்க எப்படிங்க இருப்பாங்க? நம்ம எஸ் சொன்னாலும் நோ சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ற சுதந்திரத்தை நமக்கு கொடுப்பாங்க. அவங்க ஃபர்ஸ்ட் எடுத்துப்பாங்க, அதாவது அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அதை சொல்ற சுதந்திரத்தை நமக்கு கொடுப்பாங்க. அப்படி இருந்தா தானே அவங்க நமக்கானவங்களா இருக்க முடியும். அந்த இடத்துல நம்ம எஸ் சொல்றதுக்கு மட்டும்தான் நமக்கு சுதந்திரம் இருக்கு, நோ சொல்றதுக்குலாம் உனக்கு அவங்க சுதந்திரமே இல்லைன்னா அவங்க எப்படி நமக்கானவங்களா இருப்பாங்க? அடுத்தது பவுண்டரிஸ செட் பண்றோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதுக்கு இன்னென்ன விஷயத்தெல்லாம் கொஞ்சம் கவனிங்கன்னு அந்த ஆத்தர் சொல்றாரு. ஆனா இன்னிய வரைக்குமே நம்ம செட் பண்ணாம இருக்குமே. ஆனா அதெல்லாம் என்னென்ன மாதிரியான விஷயத்திலயும் என்ன மாதிரியான ப்ராப்ளத்தினால அது நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளை சுத்தி ஒரு 4 வகையான மெம்பர்ஸ் இருக்காங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு பயந்துட்டே தான்ப்பா நான் எதுவுமே செய்யறது இல்ல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுக்கு பயந்துட்டே தான் நம்ம எல்லாம் நிறைய பவுண்டரிஸ் நம்ம எல்லாம் பல பேர் நம்ம செட் பண்றதே இல்ல. அந்த 4 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா இத சொல்றேன். ஃபர்ஸ்ட் பீப்புள்ஸ், கம்ப்ளைனர். அதாவது எப்படின்னா எப்ப பார்த்தாலும் எஸ் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. யாரு என்ன சொன்னாலும் சரிங்க சார், சரிங்க மேம், பண்ணிடுறேன் மேம், ஓகே மேம், அப்படிங்களா மேம், சரிங்க மேம், பண்ணிடலாம் மேம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஈவன் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னா கூட சரிடி, பாத்துக்கலாம்டி, நம்ம பண்ணிடலாம்டி, ஓகேடா, நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்ற பீப்புள்ஸா இருப்பாங்க. அவங்களுக்கு அது வலிக்கும். அந்த நேரத்துல அவங்க கூப்பிடுற அந்த நேரத்துலயோ இல்ல அவங்க சொல்ற அந்த விஷயத்திலயோ அவங்க பண்றதுக்கு இஷ்டமே இல்லைனாலும் அதை கண்டினியூஸா சொல்லி சொல்லி சொல்லியே பழகிருப்பாங்க. அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு உண்மையா அன்பு இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கிடையாது. கண்டிப்பா அவங்க அந்த பர்சன்ஸ் கண்டிப்பா என்ன பண்ண மாட்டாங்கன்னா, உண்மையா அன்பெல்லாம் அவங்க வச்சிருக்க மாட்டாங்க. வச்சிருக்க மாட்டாங்கன்னு இல்ல, அன்பான பர்சன்ஸா தான் இருப்பாங்க. அவங்க எஸ் சொல்லிட்டு அந்த பர்சன் கிட்ட அவங்களுக்கு ரியலாலாம் அன்பா இருக்காது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மள பத்தி அவங்க என்ன நினைச்சிருவாங்களோ, இத கூட உன்னால செய்யறதுக்கு துப்பு இல்லையான்னு அவங்க நம்மள பத்தி யோசிச்சிருவாங்களோன்னு அந்த பயத்திலேயேதான் அவங்க எஸ்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க. அதிகபட்சமா பாருங்களேன், யோசிச்சு பாருங்களேன். ஆனா சரி இல்லப்பா அவன் சொன்னாதான், ஆனா என்ன பண்றது, வேற வழி இல்லைல்ல, அப்புறம் நாளை பின்ன நாம ஏதாவது போய் கேட்டோம்னா அன்னைக்கே நீ செய்யாம போனவ தானே அப்படின்னு நம்மள சொல்லிடுவாங்களேன்னு பயத்துலதான் நம்ம பண்ணிருப்போம். அவங்க மேல இருக்க பாசத்துல எல்லாம் பண்ணிருக்க மாட்டோம். உண்மை அதுதான். என்ன அதனால இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப் பழக்கம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம் ஈஸியா. செகண்ட் ஒன், அவாய்டன்ட் பீப்புள். அதாவது இந்த ஃபர்ஸ்ட் ஒன் நான் எப்படி சொன்னேன்னா, உங்களை ஆல்ரெடி நான் சொன்னேன் இல்லையா, பவுண்டரிங்கிறது வேலி மாதிரி, அதுக்கு கதவெல்லாம் இருக்கும். இவங்க வீட்டை பொறுத்த வரைக்கும், இந்த கம்ப்ளைனர் வீட்டை பொறுத்த வரைக்கும் வேலியும் இருக்காது, கதவும் இருக்காது. யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் போலாம். அப்படிதான். செகண்ட் ஒன் அவாய்டன்ட். அவங்க எப்படின்னா நல்லா பேசுவாங்க, சும்மா ஜாலி டைப் பர்சனா இருப்பாங்க, எல்லாத்துலயும் கலந்துப்பாங்க. நீங்க ஒரு உதவின்னு கேட்டீங்கன்னா கேட்கறதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வரப்போகுதுனாலே ஆள் அப்ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க. ஈஸியா அவங்க நோ சொல்லுவாங்க. இந்த கம்ப்ளைண்ட் மட்டும்தான் நோ சொல்ல முடியாது. ஆனா இவரு எதுக்கு எடுத்தாலும் எஸ் மட்டும்தான். எஸ் எஸ் அது சாரி நோ மட்டும்தான். எஸ்ங்கிற வார்த்தையே ஒரு வாயிலன்னு வராது. எங்க நம்ம கிட்ட கேட்டுருவாங்களோன்னு ஆள் அப்ஸ்டாண்ட் ஆயிடுவாங்க.
நம்ம ஏதாவது ஒரு அவங்க ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம கிட்ட கேட்கும் போது நம்ம நோன்னு சொல்லாம அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணி கொடுக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நம்ம ஒரு விஷயத்த கேட்க போறோம் தெரிஞ்சுட்டாலே அவங்க ஆளே இருக்க மாட்டாங்க, அந்த அட்ரஸ்ல ஆளே இருக்காது. சோ அந்த மாதிரி ஆயிடும். ஆஹ் ஆஹ் அதாவது அந்த நம்ம வீடு சொன்னோம்ல, அந்த வீட்டுல வேலியெல்லாம் இல்ல, இவங்க பெருசா செவர் கட்டி பலமா வச்சிருப்பாங்க, யாருமே உள்ள வந்துடக்கூடாது. ஈவன் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸா இருந்தாலும் சரி, அவங்க ஒய்ஃபா இருந்தாலும் சரி, அவங்களோட சில்ட்ரன்ஸா இருந்தாலும் அவங்க அப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க. சோ இவங்க இவங்க தான் அவாய்டட் பீப்புள்ஸா இருப்பாங்க. அடுத்தது 3வது நம்பர் கண்ட்ரோலர். அதாவது என் வீட்டை சுத்தி நான் பவுண்டரிஸ் வேலி எல்லாமே கட்டிப்பேன், ஆனா பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் நான் தான் சேர்த்து போட்டுப்பேன். உண்மையா அதுதான், நான் தான் சேர்த்து போட்டு வச்சுப்பேன். நீ எல்லாம் வந்து உடனேயே வந்து பவுண்டரிஸ் எல்லாம் நீ செட் பண்ணக்கூடாது, நான் சொல்ற விஷயத்த வச்சுதான் நீ பவுண்டரிஸ் செட் பண்ணணும். நான் இந்த மாதிரி செட் பண்ணிருக்கேன்ல, நீ அப்படி மட்டும் தான் செட் பண்ணணும். நீ எல்லாம் தனிப்பட்ட முறையெல்லாம் தனிச்சு எல்லாம் யோசிக்க கூடாது, எப்பவுமே என் கூடவே இருக்கணும், நான் சொல்றது மட்டுமே கேட்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கண்ட்ரோலரா இருப்பாங்க. அவங்க விஷயத்த அவங்களே டிசிஷன் எடுக்கலாம் விட மாட்டாங்க. இவங்க இவங்க விஷயத்துல எடுப்பாங்க, அடுத்தவங்க விஷயத்துல அவங்களாம் எடுக்கக்கூடாது. நான் தான் உனக்கானதே சேர்த்து எடுப்பேன்னு சொல்ற அந்த மாதிரியான பர்சன்ஸா இருப்பாங்க. அதாவது இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் இவங்க யாருக்கு வேணா நோ சொல்லுவாங்க, மத்தவங்க நோ சொன்னாங்க செம்ம காண்டாயிடுவாங்க, அப்புறம் சந்திரமுகியாவே மாறிடுவாங்கன்னா பாத்துக்கோங்களேன். அடுத்தது நான் ரெஸ்பான்சிபிள் பீப்புள். நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதுங்களா சிஸ்டர்? கிளியர் சிஸ்டர், கேக்குது கிளியர். ஓகே. நான் ரெஸ்பான்சிபிள் பீப்புள், அதாவது நான் ரெஸ்பான்சிபிள் பர்சன்ஸ் எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க வீட்டுல எல்லாம் வேலியும் இருக்கும் கதவும் இருக்கும், ஆனா யாரு எப்ப வேணாலும் வருவாங்க, வெளியில போவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாரு எனக்கு வந்தா என்ன வரலன்னா என்ன, நான் சந்தோஷமா இருக்கனா, நான் திருப்தியா இருக்கனா, நான் என் வேலையை பாத்துக்கிறேனா, நான் ஜம்முன்னு இருக்கனா, எனக்கு தேவையானது எனக்கு கிடைக்குதா, போதும், அது போதும், எனக்கு அது போதும் அப்படின்னு நினைக்கிற அந்த மாதிரி பர்சன்ஸா இருப்பாங்க. சோ இந்த 4 பேர் 4 விதமா பேசுவாங்கன்னு இனிமே நீங்க சொல்றீங்கல்ல, இந்த மாதிரி பர்சன்ஸா யாராவது இருந்தா கூட, ஏன் நாமளே அப்படி இருந்தா கூட கொஞ்சம் நம்மள மாத்திக்கிட்டு நாம என்ன பண்ணலாம்னா நமக்கான வரையறையை கரெக்டா வைக்கலாம். ஓகேங்களா? இந்த பவுண்டரிஸ் செட் பண்றதுல இந்த 4ல ஏதாவது ஒரு விஷயம் தான் நம்ம கிட்ட இருக்கும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் தான் கிடையாதுங்க. நம்ம கிட்ட இந்த 4மே கூட இருக்கலாம். ஏன் நம்ம சார்ந்தவங்க கிட்ட அந்த 4 விஷயங்களுமே கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. சோ எல்லாத்தையுமே பார்த்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட பவுண்டரிஸை கரெக்டா செட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இந்த கண்ட்ரோலர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்து 2 டைப்ஸ் ஆஃப் கண்ட்ரோலர் இருப்பாங்க. அதாவது அக்ரெசிவ் கண்ட்ரோலர் அண்ட் எப்படி சொல்றது மேனிப்புலேட்டர்னு 2 பேர் இருப்பாங்க. அந்த அக்ரெசிவ் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த சந்திரமுகியா மாறுறது, அந்த டைப் அதுலயே வரும். கொஞ்சம் பார்த்து நிதானமா இருந்துக்கோங்க. மேனிப்புலேட்டிங்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா, ஈவன் நம்ம வீட்லயே தான் சுத்திட்டு இருப்பாங்க. யாருக்காவது எப்படின்னா, நம்ம பேரண்ட்ஸா இருப்பாங்க, நம்ம சித்தப்பாவா இருப்பாங்க, இல்ல நம்ம தூக்கி வளர்த்த மாமாவா இருப்பாங்க. நம்ம ஏதாவது அவங்க வேலை சொன்னதை நம்ம செய்யலன்னு வச்சுக்கோங்களேன், உன்னை தூக்கி மார்லயும் எப்படி சொல்றது தோல்லையும் போட்டு வளர்த்தனே, நீ வந்து இப்படி சொல்றியே, இந்த ஒரு வேலை கூட எனக்காக பார்க்க மாட்டியா, உன்னை நீங்க எப்படி எல்லாம் உள்ளங்கையில வச்சு தாங்கணும், நீ இப்படி எல்லாம் எங்களை எதிர்த்து பேசுவேன்னு எங்களுக்கு அப்பவே தெரியலையே அப்படிங்கிற வரைக்கும் அவங்க சொல்ற பர்சன்ஸா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸ் கிட்ட ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க. ஏன்னா அவங்க அக்ரெசிவாவும் கண்ட்ரோல் பண்ணலாம், உங்களை மேனிப்புலேட் பண்ணியும் கண்ட்ரோல் பண்ணலாம். சோ அதனால எஸ் கண்ணுல வச்சு பாத்துக்கிட்டேன், எக்ஸாக்ட்லி உங்களை கண்ணுக்குள்ள வச்சுலாம் பாத்துக்கிட்டேன். நீ இப்படி சொல்லிட்டியேப்பா, இப்படி சொல்லிட்டீங்க. அது வந்து பேரண்ட்ஸ் கிட்ட மோஸ்ட் ஆஃப் ஆல் கிட்ட, வயசானவங்க கிட்ட நிறைய பேர்கிட்ட வரும். மாமா மாமிஸ், அப்புறம் அந்த மாதிரி சித்தப்பா சித்திஸ், அந்த மாதிரி நிறைய ரிலேஷனுக்குள்ள நம்ம அந்த மாதிரியான வார்த்தைகளை கேட்டிருக்கோம். சோ அந்த மாதிரி கண்ட்ரோல் கிட்ட அது ஒரு அளவா இருந்தா பிரச்சனை இல்லை, ரொம்ப ஊரா போதும் போது அந்த இடத்துல நீங்க பவுண்டரி செட் பண்றது ரொம்ப நல்லது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, பவுண்டரிஸ வந்து இந்த 4 விஷயம், இந்த 4 பேர் 4 விதமா சொல்லிடுவாங்கங்கிற பயத்திலேயே நம்ம செட் பண்ணாம இருக்கோம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், பவுண்டரிஸ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கு அடுத்தது அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் இந்த பவுண்டரிஸ்ல வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படி என்னங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பவுண்டரிஸ செட் பண்ணணும்னா அதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான் இருக்கு. அதை கொஞ்சம் சீக்கிரமா பார்த்துடலாம். இப்ப ஃபர்ஸ்ட், இந்த வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி, அதாவது நம்ம
சம்பந்தப்பட்ட பர்சன்ஸ் யாரு வேணா இருக்கலாம். அவங்க ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க. அவங்க அந்த தப்புக்கான பலனை அனுபவிக்கும் போது அவங்க நிறைய கஷ்டப்படுற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். அந்த டைம்ல நம்ம என்ன பண்ணணும்னா, சரி பரவாயில்ல கஷ்டப்பட்டா பரவாங்க நம்ம விட்டுறணும். ஆனா நாம என்ன பண்ணுவோம்னா, அதுவும் மெயினா இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் சொன்னோம்ல, அதாவது 4 பேரு, அதாவது அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, இந்த கம்ப்ளைனர்னு என்ன மாதிரியான ஆட்கள்லாம் இருக்காங்க. அந்த கம்ப்ளைனர் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, ஐயையோ கஷ்டப்படுறாங்களே, நம்ம என்ன பண்றது, நம்ம முன்னாடியே அது கண்டிப்பா நடக்குதே, அச்சோ பாவமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன பண்ணுவாங்கன்னா, ஓடி போய் அவங்களுக்கு என்ன மாதிரியான ஹெல்ப் வேணும் நான் பாத்துக்கிறேன், நான் செய்யறேன், அவங்களுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்கன்னா, அந்த கம்ப்ளைண்ட் நம்மள தாங்கன்னு தாண்டி அந்த பிரச்சனைக்கான அவங்க அதுல ரியலைஸ் பண்றது, அதனாலதான் நமக்கு இந்த விஷயம் நடக்குதுன்னு அவங்க ரியலைஸ் பண்ணவே விட மாட்டாங்க. அதனால எகெயின் அண்ட் எகெயின் அந்த பிரச்சனைக்கு அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. சோ நம்ம என்ன பண்ணணும் இந்த இடத்துல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுக்கவே கூடாது. உண்மையாலுமே நம்ம அவங்கள கண்டுக்க கூடாது. முடிஞ்ச வரைக்கும் அவங்க அதை ரியலைஸ் பண்ண வைக்கணும். அந்த ரியலைஸ் பண்ணதுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஹெல்ப் வேற நம்ம மூலமா ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதுன்னா நம்ம அதை போய் பண்ணலாம். அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம்னா, எல்லாருக்கும் உதவுறோம், எல்லார்கிட்டயும் நல்லவங்கன்னு பேர் வாங்குறோம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு ஓடி ஓடி என்ன பண்ணிட்டோம்னா, நம்மள நாம இழந்தே நம்ம நிறைய விஷயத்த பண்ண ஆரம்பிச்சிடும். நம்மளோட நிம்மதி, நம்மளுடைய சந்தோஷம், நம்மளுடைய தூக்கம் எல்லாத்தையுமே நம்ம இழக்க ஆரம்பிச்சிடும். சோ அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணாதீங்கன்னு இந்த ஆத்தர் சொல்றாரு. அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, லா ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். பொறுப்பை ஏத்துக்கிறதுங்கிறது வேற, எடுத்துக்கிறதுங்கிறது வேற. என்னடா இது புதுசா இருக்கு அப்படின்னு தோணுதா? பொறுப்பை ஏத்துக்கிறது அப்படின்னா, நமக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன நமக்கு தெரியும்ல. நம்மளோட பேரண்ட்ஸ் எப்படி பாத்துக்கணும் நமக்கு தெரியும். நம்மளோட பார்ட்னர் எப்படி பாத்துக்கணும் நமக்கு தெரியும். நம்மளோட சில்ட்ரன்ஸ் எப்படி பாத்துக்கணும் நமக்கு தெரியும். அவங்களுக்கு என்னென்ன விஷயங்களை நம்ம கொடுக்கணுங்கிறதும் நமக்கு தெரியும். ஆனா இதை தாண்டி இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ ஏத்துக்கிறதுன்னு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, எடுத்துக்கிறதுங்கிறது வேற, ஏத்துக்கிறதுங்கிறது வேற இல்லையா. அதாவது நம்ம எடுத்துக்கிறதுங்கிறது நம்ம நம்மளுடைய கடமையை கரெக்டா பண்றது. ஏத்துக்கிறதுங்கிறது வந்து நம்ம எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறமும் நம்ம வீட்டுல எல்லாம் பழகுங்களாம் உட்காந்து புலம்புல, எல்லாம் இருக்கு என்ன பண்றது, நான் இதெல்லாம் ஆசைப்பட்டேன், இன்னும் இத கூட நீ செஞ்சு தரலையே அப்படின்னு உட்காந்து சிலதுங்கெல்லாம் கொஞ்சம் எமோஷன்ஸா பேசுவாங்கல்ல. அது நம்ம பாட்டிஸா இருக்கலாம், நம்ம பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல நம்ம பார்ட்னர்ஸா இருக்கலாம், இல்லாட்டி நம்ம குழந்தைங்களா கூட இருக்கலாம். சோ அவங்களா இருந்தா கூட அவங்களோட எமோஷன்ஸ் நம்ம பெருசா எடுத்துக்க கூடாது. அதுக்கு சில பவுண்டரிஸ் வைக்கணும். ஏன் இதை நான் சொல்றேன்னா, அவங்க எமோஷன்ஸ் அவங்களோட சம்பந்தப்பட்டது. எப்பவுமே நம்மளோட எமோஷன்ஸ்ங்கிறது நம்ம நாம தான் அதுக்கான பொறுப்புதாரியா இருக்கணுமே தவிர அடுத்தவங்களோட எமோஷன்ஸை நம்ம தூக்கி போட்டுக்க கூடாது. அது அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களுக்கு அது கிடைக்கல, எல்லாமே இருக்கும். ஆனா ஏதோ ஒரு வெறுமையை நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன்னா, அந்த இடத்துல போய் நீ என்ன வெறுமையை ஃபீல் பண்ற, அதை நான் நிவர்த்தி பண்ண நான் ட்ரை பண்றேன், அப்படி வர்றேன் இப்படி வர்றேன்னு போய் என்னத்த சாதிக்க போறோம்? அந்த இடத்துல நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அவங்க ஆயிரக்கணக்கா வச்சிருப்பாங்க அந்த மாதிரி எமோஷன்ஸ். எவ்வளவு தூரத்துக்கு நம்மளால ஓட முடியும்? நம்மளோட கரெக்டான கடமை, கரெக்டான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்க கொடுத்துட்டோம்னா அதுவே போதுமானது. அந்த பவுண்டரிஸ் நமக்கு போதும். அதை தாண்டி நம்ம இதுக்குள்ள ஓடும்போதுதான் அதிகப்படியான ப்ராப்ளத்தை நம்ம ஃபேஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த ரெண்டாவது வீடியோ நல்லா புரிஞ்சு செயல்படுங்கன்னு டாக்டர் சொல்றாரு. செகண்ட் தேர்ட் திங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லா ஆஃப் பவர். அதாவது எல்லாமே செய்ய முடியும். நம்ம ஒருத்தவங்க ஹெல்ப் கேட்டாங்கன்னா உடனே ஓடி போய் பண்ண முடியும். பண வசதி இருக்கு, நம்ம கிட்ட பொருள் வசதி இருக்கு, எல்லாமே இருக்கு நம்ம கிட்ட. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த இதெல்லாம் வச்சுட்டு அந்த கெத்த காமிச்சிட்டு யாராவது ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க உடனே எதுக்குன்னு செய்ய மாட்டோம். பட் நம்மளோட சாட்டிஸ்பிகேஷனுக்காக ஓடுறது. உடனே சொல்லிட்டாங்கன்னா உடனே போயிடும். அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, எவனோ ஒருத்தன் குடிச்சிட்டு நம்ம ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஏதோ ஒரு இடத்துல அவங்க தகராறு பண்ணி நிக்கிறாங்கன்னா, நம்மளை காப்பாத்துறதுக்கு அவங்க கூப்பிடுறாங்கன்னா, அந்த இடத்துல எனக்கு மேன் பவர் இருக்கு, எனக்கு இந்த ஆள தெரியும் அந்த ஆள தெரியும் அப்படின்னு நீங்க கூட்டிட்டு போய் நின்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல கரெக்டா தான் இருக்கும். ஆனா இப்படி ஒரு ஃப்ரெண்டோ இல்ல இப்படி ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சா அந்த பர்சன் அந்த தப்புல இருந்து வெளியே வரணும்னு நினைப்பாங்களா, இல்ல அதே தப்ப திரும்பி பண்ணணும்னு நினைப்பாங்களா? சோ இதை நம்ம வச்சுட்டு கரெக்டான பவுண்டரிஸ அந்த மாதிரியான பர்சன்ஸ் கிட்ட நம்ம கரெக்டா வைக்கணும் டாக்டர் சொல்றாரு. அப்புறம் லா ஆஃப் ரெஸ்பெக்ட். மத்தவங்களுடைய விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்னா
ஃபர்ஸ்ட் நம்ம ரெஸ்பெக்டா நடந்துக்கணும். ஒருத்தவங்க வந்து நம்ம ஒரு விஷயத்த கேட்டு அவங்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, இது ஏன் உன்னால முடியாது, நீ இதை செஞ்சு தரது கூட உனக்கு வலிக்குதா, நான் எவ்வளவு விஷயம் உனக்காக பண்ணிருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்களை எதுக்கு ஏன்லாம் கேட்காம அவங்க சொல்ற நோவை மரியாதையா ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நாம மதிக்க கத்துக்கணும். அப்பதான் அவங்க நம்ம பவுண்டரிஸ்க்கும் மதிப்பு கொடுப்பாங்க. அடுத்தது லவ் ஆஃப் மோட்டிவேஷன். லவ் ஆஃப் மோட்டிவேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு மோட்டிவ்காக, அதாவது ஏதோ ஒரு தப்பான மோட்டிவ்காக இல்லாம நல்ல மோட்டிவ்காக அந்த ஹெல்ப்ப பண்றோம்னா அது தப்பே இல்லைன்னு அந்த ஆத்தர் சொல்றாரு. லவ் ஆஃப் எவாலுவேஷன், அதாவது இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம நோ சொல்றதுனால நிறைய இடத்துல நம்ம என்ன பண்றோம், கஷ்டப்படுறோம் இல்லையா, அது அவங்களுக்கு வலியை கொடுக்கும் அப்படின்னு அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க, அது கஷ்டத்தை கொடுக்கும், காயத்தை கொடுக்கும் நம்ம நம்ம வந்து நினைக்கிறோம். அப்படி கிடையாது. எல்லா வழிகளும் காயத்தை கொடுக்காது. சில வழிகள் வந்து சாதனையும் படைக்கும்ங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சின்ன வயசுல நம்ம டீச்சர்ஸ் கிட்ட எல்லாம் அடி வாங்கலன்னா இவ்வளவு தூரத்துக்கு இங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்க முடியாது. அப்படிதாங்களே, இவ்வளவு உயரத்துக்கு நம்ம வந்திருக்க முடியாது. சோ அதை நம்ம கொடுத்துதான் ஆகணும். அதுக்கப்புறம் லவ் ஆஃப் எக்ஸ்போஷர், அதாவது நம்ம ஒரு சில பவுண்டரிஸை வச்சுக்கோம்னா அது நம்ம கிட்டயே வச்சுக்காம நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளை சுத்தி இருக்கவங்க, நம்ம யார்கிட்ட எல்லாம் அந்த பவுண்டரிஸை வைக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்க கிட்ட ஓப்பன் டாக் கொடுக்கணும். நான் இவ்வளவு தூரத்துக்கு தான் நான் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட ஓப்பனா நம்ம சொல்லிடணும். ஓகேங்களா? சோ இந்த மாதிரியான பவுண்டரிஸ வச்சு நம்மளோட லைஃப நம்ம லீட் பண்ணி கொண்டு போகணும்னா கரெக்டா எந்த ப்ராப்ளத்தையும் நம்ம சிக்காம இருக்கலாம் அப்படின்னு பொய்யெல்லாம் டாக்டர் சொல்ல. இந்த பவுண்டரிஸ வைக்கிறதுனால நமக்கு நிறைய கான்ஃபிளிக்ட் பல பேரோட உருவாகும். நிறைய பேர் வந்து நம்ம தப்பா கூட யோசிக்க வாய்ப்பு இருக்கு. பட் அதெல்லாம் தாண்டி நமக்கான நம்மளுடைய நமக்கு ஃபர்ஸ்ட் நாம முக்கியம், நம்மளோட இன்னர் பீஸ் முக்கியம், நம்மளோட ஹெல்த் முக்கியம். ஸோ அத மைண்ட்ல வச்சு நம்ம பவுண்டரிஸ செட் பண்ணணும்னு இந்த ஆத்தர் இத சொல்லி முடிக்கிறாரு. இதோட இந்த புக் ரிவ்யூ முடியுது. எனிவேஸ், இவ்வளவு தூரம் என்னோட ரிவ்யூ கேட்டது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். எஸ்பெஷலி தேங்க்ஸ் ஃபார் புஷிங் பாசா சார் அண்ட் இவ்வளவு நேரம் ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்த சமீமா சிஸ்டருக்கும் என்னோட தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப இன்சைட்ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக அண்ட் மீனிங்ஃபுல்லான ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கீங்க. பவுண்டரிஸ் புக் தேங்க்யூ. மூலமாக ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்க்கு பவுண்டரிஸ் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு கிளியராக புரிய வச்சுட்டீங்க. நம்ம லைஃப்ல தேங்க்யூ. ரிலேஷன்ஷிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்புக்கு கிளியர் பவுண்டரிஸ் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். வென் டு சே எஸ், வென் டு சே நோ, நம்ம நீட்ஸை எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அண்ட் நம்ம எமோஷனல் ஸ்பேஸை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணுறதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க பவுண்டரிஸ் ஹெல்ப் பண்ணும். Thank you once again, ma'am, for sharing your valuable knowledge and insights with all of us. Let's appreciate our presenter once again with a big virtual round of applause. இன்னைக்கு செஷனோடைய டேக் அவேயா நான் எடுத்துட்டு போறது, செட்டிங் எ பவுண்டரி டசன்ட் மீன் புஷிங் பீப்புள் அவே. இட் மீன்ஸ் நோயிங் ஹவு டு ரெஸ்பெக்ட் யுவர் செல்ஃப் அண்ட் அதர்ஸ். எஸ், ஒருவரை ரெஸ்பெக்ட் பண்றது முக்கியம். அதே நேரத்துல நம்ம நீட்ஸ், ஃபீலிங்ஸ் அண்ட் பர்சனல் ஸ்பேஸையும் ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கணும். எஸ், உங்களுடைய ஃபீட்பேக்காக நானும் பிரசன்டரும் வெயிட்டிங். எஸ், குயிக்கா கைண்ட்லி ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ். யார் ஷேர் பண்றீங்க? சாட் பாக்ஸ்லயும் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கங்க. எனிபடி? ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா யாராச்சும்? எஸ், பிரபா மேம் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கங்க. ஷேர் பண்ணு. வணக்கம் சிஸ்டர். உங்களோட புக் ரிவ்யூ வந்து ப்ராக்டிக்கலா நீங்க ரொம்ப அழகா ரிவ்யூ பண்ணியிருந்தீங்க. அதுல உள்ள ஒவ்வொரு எக்ஸாம்பிளும் நீங்க நேரடியா சொன்னது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் மீனிங்ஃபுல்லாகவும் இருந்துச்சு. ரொம்ப ப்ராக்டிக்கலா நீங்க அதை சொன்ன விதமும் ரொம்ப ஈஸியா எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருந்தது. எப்ப நாங்க எஸ் சொல்லணும், எப்ப நோ சொல்லணும், நம்மளோட லைஃபுக்கு ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கான ஒரு உந்துதலாகவும் இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச் சிஸ். தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். நெக்ஸ்ட் எனி ஒன்? ஓகே, ஃபலீல் கைண்ட்லி அட்மிட் பண்ணிக்கிறங்க.
Yes. Sister, the presentation very nice. The way of telling was really nice. உங்களோட அந்த அந்த நீங்க சொன்ன விதம் அந்த நீங்க அந்த இந்த இந்த கான்செப்ட் எல்லாம் நல்லா அழகா எங்களுக்கு விளங்குறதுக்கு ஏழுமா இருந்துச்சு. வெரி நைஸ் பிரசன்டேஷன். வி என்ஜாய்ட் இட். ரியலி நைஸ். தேங்க்யூ வெரி மச். Thank you Thank you. so much. Thank you. Thank you so much. Thank you. Okay. Thank you everyone for your valuable feedbacks and active participation. Yes, இன்னைக்கும் நம்மளுடைய டே 34 செஷனை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ் டு அவர் presenter for sharing such an insightful review. இந்த 70 days 70 participants 70 இன்ஸ்பைரிங் புக்ஸ் ஜேர்னியில் ஒவ்வொரு நாளும் நமக்கு புது நாலேஜும் புது பெர்ஸ்பெக்டிவும் கிடைச்சிக்கிட்டே இருக்கு. நாளை மறுபடியும் ஒரு இன்ஸ்பைரிங் ப்ரெசென்டரும் ஒரு வண்டர்ஃபுல் புக் ரிவ்யூவோட சந்திப்போம். Until then, keep reading, keep learning, and keep growing. Good night. Thank you. You. Thank you.